நடிகர் மற்றும் டைரக்டர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஜூன் 12ஆம் தேதி என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு முடிவை சொல்ல போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ அது என்ன முக்கியமான முடிவு அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு வீடியோ ஒன்று பேசி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதா சொன்னப்போ நானும் அவருடைய கட்சியில் சேர்ந்து மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யலாம் அப்படின்னு ரொம்பவே பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொரோனா பெருந்தொற்று காரணமாக நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அதனாலவே நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி அரசியலேருந்து விலகிட்டார். அவர் எடுத்த முடிவு கரெக்டு தான். ஆனால் அவர் வந்திருந்தா நானும் அவர் கூடவே சேர்ந்து அரசியலுக்கு வந்திருப்பேன். தலைவர் அரசியலை விட்டு போனதுனால நானும் அதில் ஈடுபாடு காட்டல. தலைவர் அரசியலுக்கு வராதது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம நண்பர் விஜய் அவர்களும் கட்சியை ஆரம்பிக்கிறப்ப நீங்களும் வாங்க ஒன்றா சேர்ந்து அரசியலில் பயணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. தலைவர் வந்திருந்தா கண்டிப்பாக நான் வந்திருப்பேன். ஆனால் இப்போ அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டேன். இந்த மாதிரி நண்பர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர சொல்லி கேட்குறாரு, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அம்மாவும் கொஞ்சம் தயங்கினாங்க. அதுக்கப்புறம் 2026 தேர்தல் நடந்துச்சு. அதில் விஜய் அவர்கள் அமோக வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் என்கிட்ட மறுபடியும் நீங்கள் கட்சிக்கு வாங்க வந்து சேருங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமும் நான் அம்மா கிட்ட கேட்டேன். அவங்களும் சரிப்பா நீயும் அரசியலுக்குள்ளே போ, மக்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா அரசியலுக்கு போக பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நானும் அரசியலில் பயணித்து மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஆனால் என்னுடைய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களாகிய நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்டு தான் நான் முடிவெடுக்க போகிறேன். நீ அரசியலுக்கு போ, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போகிறேன். இல்லை நீ அரசியலுக்கு போவேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எப்பயும் போல் மக்களுக்கு என்ன செய்கிறனோ அதை நான் என்னுடைய அறக்கட்டளை மூலிமா செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவருடைய முடிவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு வீடியோ மூலிமா மக்களாகிய நம்மக்கிட்ட முடிவை சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்து மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் அரசியலுக்கு வராமல் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறாரு, அதனால் அவர் அப்படியே செஞ்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். விஷால் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மகுடம். இந்த படத்தை டைரக்டர் ரவி அரசு ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படத்துலேருந்து அவர் விலகிட்டார். அவருடைய கதையில் விஷால் அவர்கள் தான் மகுடம் படத்தை இப்போ டைரக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. விஷால் அவர்கள் டைரக்ஷன் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் இந்த மகுடம் படம் தான். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிகை துஷாரா விஜயன் அவர்கள் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விஷால் அவர்கள் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க மகுடம் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக செம ஃபயராக இருக்குது. ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கில் டீசர் தெரிக்குது. விஷால் அவர்களுடைய டைரக்ஷன் டீசரே ஃபயராக இருக்குது. படம் எப்படி வரப்போதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மகுடம் படத்துடைய அஃபிஷியல் தமிழ் மற்றும் தெலுங்கு டீசர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரோ அப்படிங்கிற ஒரு புது கொரியன் வெப் சீரிஸுடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் ஜூன் 26 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ் டப்போட. டைரக்டர் சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் சேயோன் படத்தில் நடிகை பாக்யஸ்ரீ போஸ் அவர்கள் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சேயோன் படத்துடைய ஷூட்டிங் மதுரையில் நடந்துட்டு இருந்துச்சு. மதுரை ஷூட்டிங் ஷெட்யூலை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது மதுரையில் சேயோன் படத்துடைய ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஷெட்யூலை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ராம் சரண் நடிப்பில் ரிலீஸ் ஆன பேடி படம் இப்போ 7 நாளில் 345 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கட்டா குஸ்தி பார்ட் 2 படத்துலேருந்து சம்பவக்காரி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. இப்போ இந்த சாங் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கட்டா குஸ்தி பார்ட் 2 படம் ஜூலை 3 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி நடிகர் பாலையா அவர்களுடைய பர்த்டே. அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவர் ஹீரோவை நடிச்சிட்டு அவருடைய 111வது படத்துலேருந்து பர்த்டே ஷோட ஒரு ஸ்பெஷல் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த வீடியோ இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நடிகை ஆலியா பட் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த படம் ஒரு சீக்ரெட் ஸ்பை ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. இன்றைக்கி ஆல்ஃபா படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டீசரில் ஆலியா பட் அவர்கள் ஆக்ஷன் அவதாரம் எடுத்து பட்டையை கிளப்பியிருக்காங்க. நடிகை ஆலியா பட் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க இந்த ஆல்ஃபா படம் ஜூலை 3 ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மோனா அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவியோட லைவ் ஆக்ஷன் படத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த மோனா அப்படிங்கிற லைவ் ஆக்ஷன் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோனா லைவ் ஆக்ஷன் படம் ஜூலை 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது தமிழ் டப்போட. ஹாலிவுட்டில் டிசி சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற ஒரு புது படம் தான் சூப்பர் கேர்ள். இந்த படம் ஜூன் 26ஆம் தேதி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அவதார் படத்துடைய பார்ட் 3 ஃபயர் அண்ட் ஆஸ் படம் ஜூன் 24ஆம் தேதி டிஸ்னி+ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் கணேஷ் கே பாபு டைரக்ஷனில் நடிகர் ரவி மோகன் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் கராத்தே பாபு படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சு சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ கராத்தே பாபு படத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்குடைய ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இன்றைக்கி 6 PM ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பரோட்டோ சூர்யா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் மண்டாடி. இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்குமே மூவி டீம் முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படம் செப்டம்பர் 4 தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பாரதிராஜ் அவர்கள் உடல்நிலை குறைவு காரணமாக உயிரிழந்துட்டார். அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக திரையுலக நடிகர்களும் அரசியல் தலைவர்களும் அவருக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க.
அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சன் டிவி சேனலில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க அன்னம் சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்க நடிகை அபி நட்சத்திரா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது தமிழ் படம் தான் அட்டி அட்டி அப்படிங்கிற இந்த புது தமிழ் படம் ஜூன் 12 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டூ டபுள் ஆக்குபைஸ் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படம் ஜூன் 12 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ட்ரைலரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹபிபி அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இந்த வாரம் ஜூன் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வள்ளுவன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இந்த வாரம் ஜூன் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மூன்றாம் கண் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இந்த வாரம் ஜூன் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஷாருக் கேசி அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படம் ஜூன் 12 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சங்கீதம் அப்படிங்கிற ஒரு படம் இந்த வாரம் ஜூன் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க கருப்பு படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜூன் 12 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. வைரல் ஹிட் அப்படிங்கிற ஒரு கொரியன் வெப் சீரிஸ் ஜூன் 11 தமிழ் டப்போட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மெட்டீரியல் இன்செக்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் டாக்குமெண்ட்ரி மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. த பாலிகமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. யோகி பாபு ஹீரோவை நடிச்சு ரிலீஸான கெனத்த காணும் படம் இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் அக்ஷய் குமார் ஹீரோவை நடிச்சிருக்க பூத் பங்களா படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஷெல்டர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்போ இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷூ அப்படிங்கிற ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் சீசன் 1 சீசன் 2 அப்படின்னு 2மே ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சீசன் 3 தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ ஜூன் 12 ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. விஸ்டில் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி அமேசான் பிரைமில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவரி இயர் ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ஜூன் 10 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிரேசி ஓல்டு லேடி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் சத்யராஜ் அவர்கள் லீட் ரோல் நடிச்சிருக்க தோழர் சேகுவேரா படம் ஜூன் 12 சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓவர் யுவர் டெட் பாடி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைமில் இங்கிலீஷ், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ் டப்பில் எதிர்பார்க்கலாம். டிரிடம் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி ஜூன் 12 மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜில் சிம்பிளி சவுத் மற்றும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஜூன் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. ராக் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ஜூன் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. அவுட்லாஸ்ட் த ஜங்கிள் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 10 இப்போ இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இப்போ பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.